இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை பற்றி ஒருத்தரும் கண்டுக்கிட்டது கிடையாது. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்மளை யார் தான் நம்புவா? என்னை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்களே இப்படின்ட்டு நம்ம பல நேரங்கள் நாம் இந்த பாதையை கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா இதே குழப்பமாக தான் இருக்கும். என்னை யாருமே கண்டுக்கிட மாட்டேங்காங்களே இதே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் சரி, அவங்களுக்கு அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படாது. அதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் வந்துடும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் யாரை நம்பினாலும் நம்மளை ஒருத்தர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்க முடியும். நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் குழப்பமும் அதுதான். அநேக குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. 2 பேரும் அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால பிரச்சனை. அதுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். 2 பேரையுமே அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. தம்மை நம்புகிறவர்கள் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வீட்டில் உங்களை நம்ம அறியாமல் இருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உங்களை பற்றி அறியாமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்மளை பற்றி ஒரு ஆள் சாட்சி சொல்லணும் பார்த்தீங்களா? அப்போ அது யார் தான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அழைத்த தேவன் தான் சொல்லணும். அவருடைய சாட்சி கரெக்டாக இருக்கும். அவர் யாரை எங்கே வெளிப்படுத்தணும் அவருக்கு நல்லா தெரியும். அதான் நாகும் சொல்லும் போது சொன்னால், நாகும் 1:7 பாருங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். குடும்பத்தில் என்ன பிரச்சனைப்பா? நான் உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் என் புருஷனுக்கு என்னை பற்றியே தெரிய மாட்டேங்குது. கணவன்மார்களுடைய கூற்று என்ன? நான் என் மனைவியை நம்பி தான் இவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் என்னை பற்றி அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதேமாதிரி பெற்றோர் பிள்ளைகள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற காரியங்களை மேனேஜரோ டீம் லீடரோ, இந்த 2 பேருக்குள்ள என்ன சொல்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாது, கணக்கே கிடையாது. புலம்பல் எங்கு பார்த்தாலும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ கூட இந்த அனுதின கர்மலை தெளிவிச்சு கேட்குற நீங்கள் கூட அப்படி நினைக்கலாம். நான் இந்த குடும்பத்தை நம்பி தான் வந்திருக்கிறேன், இந்த கம்பெனியை நம்பி தான் வந்திருக்கிறேன், ஆனால் என்னை பற்றி அவனுக்கு தெரிய மாட்டேங்க. எவ்வளவாய் உழைக்கிறேன், எவ்வளவாய் செயல்படுகிறேன், எவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருக்கிறேன், அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னா கவலைப்படாங்க. அதுக்கு ஒரு காலம் வரும். ஏன்னா நம்முடைய நம்பிக்கையை முழுவதும் அறிந்தவர் இயேசு மாத்திரம், நம்முடைய தேவன் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். யோபு பாருங்கள், கர்த்தர் அவ்வளவா நம்புனா அவர் அவனை பற்றி அறிஞ்சுவார். அதனால தான் சாத்தான்ட்டே சேலஞ்ச் பண்ணார், முடிஞ்சால் அவனை தூசிக்க வச்சு பாரு அப்படின்னார். யோபு அவன் பொண்டாட்டி கூட அவன் மனைவி கூட நம்பலை, சாவியா அப்படின்னு. நண்பர்கள் நம்பலை, வேலைக்காரி நம்பலை. ஆனால் தம்மை நம்பி யோபு யாரை நம்பினானோ அவர் கர்த்தர் அவனை அறிஞ்சிருந்தார். அவனுக்கு நம்மளை மீட்பர் உயிரோடு. இந்த வார்த்தைலாம் அப்படி ஒரு ஆணித்தனமான வார்த்தை. அவனை அறிந்திருந்தவர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுத்தார். என்ன நடந்திருக்கு பாருங்கள். எவமெல்லாம் அவரை பற்றி குறைச்சி பேச அவ்வளோ பேர் நினைச்சிருப்பான், அசந்திருப்பான். உண்மையிலே அவன் வணங்குகிற தெய்வம் இயேசு கர்த்தர் உண்மை உள்ளவர். அதனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் நம்ம அறிஞ்சிருக்கிறார். ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். பிறகு என்ன, சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ.